பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பாவம் என்றால் என்ன, இந்த பாவம் எப்படி தோன்றினது, இந்த பாவத்தின் தீர்வுகள் என்ன, இதன் விளைவுகள் என்ன, இதை நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நாம் அகற்றி வைப்பது, ஒருவேளை இந்த பாவத்திலிருந்து நாம் வெளியே வந்தால் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற கிருபையின் பலன் என்ன, ஆசீர்வாதம் என்ன, நாம் ஒரு சில காரியங்களை நாம் பார்ப்போம். முதலாவது காரியம், பாவத்தின் அடிப்படை அர்த்தம் என்ன? பாவத்தின் அடிப்படை அர்த்தம் என்ன என்றால், முதலாவது தேவ சித்தத்திற்கு விரோதமாய் நடப்பது. முதலாவது பாவத்தின் அடிப்படை அர்த்தம் தேவ சித்தத்திற்கு விரோதமாய் நடப்பது. இரண்டாவது தேவனுடைய கட்டளைகளை மீறுவது. இந்த இரண்டு தான் அடிப்படை அர்த்தம். இந்த பாவத்தின் அடிப்படை தேவ சித்தத்திற்கும் அவருடைய கட்டளைகளுக்கும் நாம் மீறும் பொழுது நாம் பாவிகளாய் மாறுவோம். மற்றும் நாம் பாவிகளாய் மாறிய பின்பு இந்த பாவத்தினால் உண்டான இச்சைகளின் வகைகளையும் வேதத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். பாவம் 5 வகைகளாய் நாம் பிரித்து பார்க்கலாம். முதலாவது பாவம் அவிசுவாசம், நியாயப்பிரமாணத்தை மீறுதல், சுய விருப்பம், அன்பின்மை, உடலாசைகள், அதாவது விபச்சாரம் செய்தல். இதற்கு வேதத்தில் எபிரேயர் 3:12 மற்றும் 1 யோவான் 3:14, யாக்கோபு 4:17, மத்தேயு 22ஆம் அதிகாரம் மற்றும் கலாத்தியர் புஸ்தகத்தில் இப்படியாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, நாம் அவிசுவாசிகளாய் இருப்பதும் ஒரு விதமான பாவம், நாம் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதும் ஒரு விதமான பாவம், மற்றும் தேவனுடைய அன்பிற்கு புறம்பாய் நாம் அப்பாற்பட்டு நடப்பதும் ஒரு விதமான பாவம், மற்றும் இந்த உலகத்தினால் உண்டாக்கப்பட்ட இந்த வேசித்தனத்தின் ஆவிகளும் ஒரு விதமான பாவம் தான். அதாவது மது குடித்தல் மற்றும் பொறாமை கொள்ளுதல், கோபம் அடைதல், இதுவும் ஒரு விதமான பாவம் தான். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒருவேளை இப்படிப்பட்ட இந்த 5 காரியங்களும், இந்த கொடூரமான இந்த உலகத்தினால் தள்ளப்பட்ட இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்குமே ஆனால் சற்று உங்களை நீங்கள் பரிசோதித்து பாருங்கள். ஒருவேளை இந்த தள்ளப்பட்ட இந்த ஒரு அசுத்தமான காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமே என்று சொன்னால் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைத்ததை உங்களால் அடைய முடியாது. உங்களால் இயேசு கிறிஸ்துவனுடைய பூரண அன்பை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியாது. உங்களால் இயேசு கிறிஸ்துவனுடைய பூரண அந்த ஆசீர்வாதங்களை உங்களால் பெற முடியாது. ஏனென்றால் உங்களுக்குள்ள கெட்ட எண்ணங்களும் உலகத்தினால் உண்டான எல்லா பாவ இச்சைகளும் உங்களுக்குள்ள இருக்கிறது. முதலாவது இப்படிப்பட்ட இச்சைகளிலிருந்து வெளியே வர வேண்டும். இந்த பாவத்தின் தண்டனை என்ன, இதனுடைய விளைவுகள் என்னவென்று நாம் பார்ப்போம். வேதத்தில் சொல்லுகிறது, ரோமர் எழுதின புத்தகத்தில் 6:23, ஆவிக்குரிய மரணம். ஒவ்வொரு மனிதர்களும் பாவம் செய்யும் பொழுது நாம் நம்முடைய மனதில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய முதலாவது காரியம் பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனிடமிருந்து ஒரு பிரிவு ஏற்படும். தேவனுக்கும் நமக்கும், பரிசுத்தத்திற்கும் நமக்கும் ஒரு பெரிய பிரிவு ஏற்படுத்துவார். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, ஆண்டவருக்கும் நமக்கும் ஒரு பெரிய பிரிவு ஏற்படும். எனக்கு அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, இந்த பாவத்தில் நாம் விழும் பொழுது ஆண்டவர் இப்படிப்பட்ட 2 பிரிவினைகளை கொண்டு நம்மை வேறுபிரித்து எடுக்கிறார். பரிசுத்தத்திற்கும் பாவத்திற்கும் நம்மளை தூரம் நிறுத்துகிறார். பாவத்தின் சம்பளம் மரணத்தையும் கொடுக்கிறார். அவர் தேவத்துவத்திலிருந்து நம்மை பிரித்து வைத்து நம்மை தள்ளிவிடுகிறார். பிற்பாடு இதற்கு மிகப்பெரிய ஒரு தண்டனையும் நமக்கு கொடுக்கிறார். எனக்கு அன்புக்குரிய பிள்ளைகள், அன்றைய கோபாக்கணிக்கு உட்படாமல் இப்படிப்பட்ட தெய்வ மீறுதல்களில், இப்படிப்பட்ட உலக பிரகாரமான இந்த வாழ்க்கையில், இப்படிப்பட்ட உலக பிரகாரமான பாவங்களில் உங்களை நீங்கள் தற்காத்துக் கொள்ளுங்கள். எனக்கு அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, இன்னொரு காரியத்தையும் நாம் பார்ப்போம். பாவத்தின் தீர்வுகள் என்ன என்றும். பாவத்தின் தீர்வுகள் என்னவென்று சொன்னால், மனிதர்களாகப்பட்ட நம்மால் நம்முடைய பாவத்தை நிச்சயம் இதை கழுவ முடியாது. இன்றைக்கு நீங்கள் செய்த பாவத்தும் நான் செய்த பாவத்தையும், இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜாதி மத மக்கள் செய்த பாவத்தையும்
அவர்கள் சொந்த முயற்சியினால் தன்னுடைய பாவத்தை நிச்சயம் கழுவ முடியாது. ஆனால் தேவனால் அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால் நம்முடைய பாவத்தை கழுவ முடியும். தேவனிடமிருந்து நிச்சயம் நமக்கு மன்னிப்பு உண்டு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டுமே நம்முடைய பாவத்தை சுத்திகரிக்க முடியும். 1 யோவான் 1:7 நீங்கள் படித்து பாருங்கள், அதில் தெளிவாய் இருக்கிறது. ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தம் மாத்திரமே நம்முடைய பிரதான பாவத்தை சுத்திகரிக்க கூடும். எனக்கு அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, நாம் செய்ய போகிற ஒரே ஒரு காரியம் என்னவென்று தெரியுமா? நம்முடைய சகல விதமான எல்லா பாவத்தையும், எல்லா பாவ சாப கட்டுகளையும் நாம் அவர் மீது வைக்க வேண்டும். ஆண்டவரே, ஒருவேளை என்னுடைய பழைய கால வாழ்க்கையில் நான் பிரதான பாவியை இருந்திருக்கலாம். இப்பொழுது என்னுடைய பாவத்தை நான் உணர்கிறேன். ஆண்டவரே, வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய பாவத்தை விட்டுவிட்டு அறிக்கை செய்ய வேண்டும் என்று. உடைய பாவத்தை விட்டுவிட்டு நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு நித்திய ஜீவனை தருகிறார். அப்படிப்பட்ட நித்திய ஜீவன் உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தினால் உண்டான எல்லா பாவ இச்சைகளையும் விட்டுவிடுங்கள். அவர் மேல் விசுவாசம் வைத்து மனம் திரும்புங்கள். நிச்சயம் ஆண்டவர் உங்களுடைய பாவக்கரைகளை நீக்குவார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு நான் பாவத்தில் இருந்து வருவேன், நாளைக்கு என்னுடைய பாவ கரையை விட்டு வருவேன், அடுத்த 5 நிமிடத்தில் நான் என்னுடைய பாவத்தை விட்டு வருவேன் என்று ஒருவேளை நீங்கள் கூக்குரலிட்டு கொண்டிருக்கலாம். கேள்விக்குறியோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். காலத்தையும் நேரத்தையும் நம்பி உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கை இழந்து விடாதீர்கள். காலத்தையும் நேரத்தையும் நினைத்து உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கை இழந்து தேவனுக்கும் உங்களுக்கும் உள்ள அந்த அன்புக்கும் உங்களை எப்பொழுதும் பிரித்து விடாதீர்கள். தேவ அன்பிற்கும் உங்களை எப்பொழுதுமே ஒதுக்கி விடாதீர்கள். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஏனென்றால் தேவனுடைய அன்பு அது பிரதானமானது. ஆண்டவர் சீக்கிரமாய் கோபிக்கிற தேவனும் அல்ல, அவர் மிகவும் பொறுமைசாலி. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, எப்படிப்பட்ட அந்த பாவத்தை விட்டு விலகுவீர்களா? அவிசுவாசம் எனும் பாவம், நியாயப்பிரமாணத்தை மீறும் என்கின்ற பாவம், சுய விருப்பம் என்கின்ற பாவம், அன்பின்மை என்கின்ற பாவம், உடலாசை என்னும் விபச்சார பாவம், குடித்தல் மற்றும் பொறாமை கோபம் எனும் பாவம், தேவ சித்தத்திற்கும் தேவ கட்டளைகளுக்கும் மீறுகிற பாவம். எனக்கு அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட கெட்ட குணத்திலிருந்து, இப்படிப்பட்ட கெட்ட அசுத்த கட்டுகளிலிருந்து உங்களை நீங்க தற்காத்துக் கொள்ளுவீர்களாயானால் நிச்சயம் ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். நீங்களும் ஆண்டவருடைய பார்வைக்கு இனியவர்களாய் மாறுவீர்கள். வேதத்தில் கொடுக்கப்பட்ட சகல ஆசீர்வாதங்களும் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் நிச்சயம் வந்து சேரும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.